உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நிறைய டிவிகேவை சேர்ந்த தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சேனலை விட்டு வெளியில போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராக தான் பேச போறோம். விஜய்க்கு எதிராக பேச போறோம் அப்படிங்கிறத விட உண்மையதான் நாம பேச போறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல நான் பேசுறது சரிதான் அப்படின்னு தயவு செய்து சரியா தப்பான்னு முழுசா பார்த்துட்டு அப்புறம் என்ன பின்தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு செஞ்சீங்க. இல்ல விஜய்க்கு எதிராக பேசினாலே நான் வெளியில போயிடுவேன் அப்படிங்கிறவங்க தாராளமா போகலாம். ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் போனாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா இது ஒரு சமூக சீர்கேடு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இந்த சங்கீதா அவர்கள் விவாகரத்து தாக்கல் அதை பத்தி எல்லா நியூஸும் வெளியில வந்தப்ப நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசணும். ஏன்னா பர்சனலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பர்சனல்லாம் இருக்கக்கூடாது. திமுக காரனோட பர்சனல் எடுத்தா நாரி நாட்டம் எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியோட இந்த ராசாத்தி அம்மாள் கதையிலிருந்து பால்டாயில் கதையிலிருந்து பாத்திமா பாபு கதை வரைக்கும் நம்ம தான் எடுத்து பேசணும். அன்னைக்கு அது சரிதான். ஆனா நேத்து விஜய் அவர்கள் செய்தது ஆக சிறந்த மடத்தனம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு அரசியல் தற்கொலை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரச்சனை வெளியில வந்துருச்சு. சினிமா துறையில இது சகஜம். அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. பர்சனல் ஓகே, இப்பவும் சொல்றேன், அது அவரோட பர்சனல். ஆனால் நீங்க சினிமா ஸ்டார் விஜயா இருந்தா இது பர்சனலாவே முடிஞ்சு போயிருக்கும். இத்தனை நாள் இருந்ததை பத்தி கவலையே இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் தலைவர், உண்மையிலேயே சொல்ல போனா அதிக இளைஞர் சமுதாயம் உங்களை துரத்துது, ஃபாலோ பண்ணுது. விஜய் அவர்கள் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு விஜயோட நடை உடை பாவனைகள் எல்லாம் பண்ணிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்க இருக்காங்க. நீங்க பொது வாழ்க்கை அப்படின்னு வந்த பிறகு அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இருக்கணும். இதை வேணா நம்ம முட்டு வேணா இப்படி கொடுத்துக்கலாம். அவரை பத்தி பேசினாங்க, ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு தப்பான விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா அதை உங்க பர்சனலாவே நீங்க வச்சீங்க, பொது வெளிக்கு கொண்டாந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சில பெண்கள் எல்லாம் பேசினாங்க பாத்தீங்களா, நான் விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு தவறான வழிநடத்தலுக்கு இந்த சமுதாயம் போய் சேர்ந்துரும். இது கிட்டத்தட்ட ஒரு கலாச்சார கொலை அப்படின்னு தான் இதை நான் சொல்லுவேன். இன்னைக்கு விஜயை பார்த்து சப்போர்ட் பண்ணணும், கண்மூடித்தனமான ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. பட் ஆனா கண்மூடித்தனமான ஆதரவு கொடுக்குறவன் நாளைக்கு நம்மளும் இன்னொன்னு வச்சுக்கிட்டா தேவலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவோம். நான் குறிப்பிட்ட நடிகை பெண் அப்படிங்கறதால அதை நான் பேச போறதே கிடையாது. உங்களுக்கு எங்கெங்க போச்சு புத்தி? அவங்களுக்கு குடும்பம் இல்லை, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, அழகான 2 பிள்ளைங்க இருக்கு. நீங்க இதை யாரோட மனநிலை இருந்து தெரியுங்களா பார்க்கணும்? சங்கீதா அவர்களோட மனநிலையை அப்படியே ஓரம் கட்டிருங்க. விஜய்க்கு ஒரு பையன் இருக்கான்ல சஞ்சய், அவனோட மனநிலையில இருந்து பாருங்க. நான் ஒரு இளைஞன், எனக்கு ஒரு காதல் பருவம் அப்படிங்கிற வயசுக்கு நான் வந்துட்டேன். இந்த நேரத்துல எங்க அப்பா இன்னொன்னு இழுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பையனோட மனநிலை என்னவா இருக்கும்? சக நண்பர்கள் அவனை எப்படி பார்ப்பாங்க? நீங்க முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா கூட பிரச்சனைக்கே வேலை இல்லை. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அந்த குற்றச்சாட்டு உண்மை, அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடுறோம், அது பர்சனல் அப்படிங்கறதால. இல்ல நான் அப்படிதான்டா, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இன்னும் ஒரு ஹீரோவாவே விஜய் தன்னை நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது. நான் அப்படிதான், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிய, எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு அப்படிங்கிற மனநிலைய விஜய் கொண்டு வந்துட்டாரோ, அந்த மனநிலையில தான் அவர் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரெண்டாவது, இந்த டிவியில விஜய் அவர்களை பார்த்து ரசிச்சு பிடிச்சு போன இன்னைக்கு இளைய சமுதாயம், எங்க தளபதிடா, எங்க தளபதிக்கு தானே எங்க ஓட்டு அப்படிங்கிற இளைஞர்கள் வேணா இதை பார்த்துட்டு சரி இதெல்லாம் ஒரு மேட்டரா விடு, நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் போலாம். ஆனா இத அப்படியே கிராமப்புறத்துக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், காரி துப்பிடுவாங்க பெண்கள். ஏடா இவெல்லாம் ஒரு மனுஷனா, நான் கூட நல்லவன் நினைச்சு இவனுக்கு ஓட்டு போடலான்றேன், இவனடா இப்படி இருக்கான், இப்படிதான் வரும், நிச்சயமா இப்படிதான் வரும். களத்துல வேலை செய்யற டிவிகே தொண்டர்களுக்கு தெரியும், சே என்னடா இப்படி பண்ணிவிட்டாப்ல நம்ம ஆளுன்னு உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு இருப்பான். வெளியில திட்ட முடியாது, அவன் தலைவனா ஏத்துக்கிட்டான், என்ன பண்றது, வெளியில திட்ட முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு எப்படி இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். டிவிகே தொண்டர்கள் பெத்த தாய்கிட்ட போய் இன்னைக்கு இந்த விவகாரம் சரின்னு பேசிட முடியுமா? உங்க ஒப்பம் இப்படி போனா நீ ஒத்துப்பியாடான்னு அடுத்த கேள்வி கேட்கும் அந்த பெண்மணி, அந்த தாயார். அப்படிப்பட்ட ஒரு வேலையை விஜய் செஞ்சிருக்கார். ரைட்டு, இலைமறைக்காயா இருந்துட்டு போய் தொலைங்க. கருணாநிதியை கழுவி ஊத்துறதுக்கு காரணம் என்ன? அரசியலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி வேலைகள் பார்த்ததுதான்.
நீங்க அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்களை தலைவரா ஒரு கூட்டம் ஏத்துக்குச்சு. நீங்க இளைஞர்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றீங்க, கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. பட் அந்த நம்பிக்கையை கொலை செய்யக்கூடிய வேலைகள், சிதைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத செய்ய முடியாதுல்ல. இப்ப விஜயோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அதிகபட்சம் திருமணம் ஆகாத இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இப்பதான் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பான், முதல் தலைமுறை வாக்காளனா இருப்பான், படிச்சு முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிருப்பான், இல்ல பிஜி படிப்பான், இல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பான், வேலை தேடிக்கிட்டு இருப்பான், வேலை கிடைச்சு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவர்களோட பெற்றோர்கள் இந்த மாதிரி சுத்தினா அவனோட மனநிலை என்னவா இருக்கும்? இதை நம்ம அப்படிதான் அணுகணும், வேற வழியே கிடையாது. அதுதான் அந்த இளைஞன் விஜயோட மகன் சஞ்சயோட மனநிலையா இது இருக்கும். அந்த சங்கீதா அப்படிங்கிற டாபிக்கே வரல, இவ்வளவு நாள் இல்லாம அது இப்ப வெளியில வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா திமுகவோட சதி இருக்கு அப்படிங்கறத நான் ஆணித்தரமா நம்புறேன். பட் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மிஸ்டர் விஜய்? இப்ப திமுக காரன் உங்களை எப்ப கழுவுல ஏத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்களாவே கொண்டாந்து தலையை கொடுக்குறீங்க. வெக்கமா இல்லையா இது உங்களுக்கு? ரெண்டாவது, இன்னைக்கு பெண்கள் ஓட்டு அப்படின்னு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டாலே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு தான் பெண்கள் ஓட்டு. ஏன் கருணாநிதி குடும்பத்துக்கு ஓட்டு போடல அப்படின்னா இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் பெண்களை பெருசா பாதிச்சது. சட்ட ஒழுங்கு, லொட்டு லொசுக்கு எல்லாமே அப்புறம் அப்படின்னாலும் கூட ஜெயலலிதா அம்மாவுக்கு பெண் அப்படிங்கிற ஒரு பலம் இருந்துச்சு. அரசியலுக்கு வந்த பிறகு அம்மானு கூப்பிட்ட வார்த்தைக்கு நிதர்சனமா அவங்க தங்களை தகவமைச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் அமைச்சுக்கோங்க. இந்த கருணாநிதிங்கிற பேரை கேட்டாலே கோபம் வந்ததுக்கு காரணம் கிராமப்புற பெண்களுக்கு ஆவா ஏகப்பட்ட புள்ளையப்பா, ஏகப்பட்ட இடம்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு பெண்கள் ஆபாசமா பேசுவாங்க. நீங்க கிராமத்துக்கு போனாலே கருணாநிதி அப்படின்னாலே ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது மக்கள் மனசுலயே வந்துருச்சு. நீங்க சொன்னதாலேயோ அதிமுகவினர் சொன்னதாலேயோ இல்ல, மக்களே கருணாநிதியை தீய சக்தியா தான் பார்த்தாங்க. தூய சக்தின்னு சொல்ற நீங்க கருணாநிதி மாதிரியே இருந்துகிட்டு நான் தூய சக்தி அப்படின்னு சொன்னா எப்படி ஆயிட முடியும்? ஏத்துக்கவே முடியாது இல்ல. இத இங்க மனைவி துணைவி, இங்க என்ன அப்புறம்? அப்ப இது அவனுங்க எப்படி கள்ளக்காதல் பண்ணிட்டு திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறாங்க, நீங்களும் அதை நோக்கி போறீங்க. அப்படிங்கிறப்ப அப்ப டிவிக்கு இன்னொரு திமுகவை தான் நம்மளால பார்க்க முடியும். கிராமப்புறத்துல மக்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு நாகரிகம் அறிவியல் வளர்ந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னும் உயிரோட இருக்கு. அங்கங்க கள்ளக்காதல் இருக்கு, இல்லெல்லாம் நான் சொல்லல. ஆனால் அது அத்தி பூத்தாறு போல 100க்கு 1 2, அந்த 100க்கு 1 2 தான் இது ஆதரிக்கும், மீதி 98 எதிர்த்து போயிடுமே. ரெண்டாவது, இதன் மூலமா நீங்க செல்ல வர்ற செய்தி என்னன்னா, இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா இறந்த பிறகு பெண்கள் ஓட்டு அதிமுகவுக்கு போகல, அதை எப்படியாவது இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிருக்கான உரிமை தொகை இன்னைக்கு 5000 போட்டு விடுறாங்க, மாசம் 1000 தரங்கிறாங்க. பெண்கள் அப்படியே இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க எப்படியாவது. இப்ப கூட டோக்கன் கொடுத்து அண்டா குண்டாலாம் கொடுக்கறது எதுக்கு? பெண்கள் வாக்கு வாங்குறதுக்கு தான். ஏன்? அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓட்டு போட்டவர்கள் கூவத்தூர் சம்பவத்துக்கு பிறகு சில வதந்திகள் எல்லாம் பரப்பப்பட்டுச்சு, அங்க அப்படி இப்படின்னு. இதையெல்லாம் மக்கள் மனசுல போய் சேர்ந்துருச்சு, அதனாலதான் ஓட்டு போடல. இப்ப அந்த பெண்கள் திமுக இழுக்கலாங்கிற பட்சத்துல விஜய்னு ஒரு நபர் குறுக்க வந்தார். இந்த இளைய சமுதாயம் பெண்கள் எல்லாமே ஆமாப்பா திமுகவுக்கும் ஓட்டு போட்டு சேச்சா மாத்தி போடுவோம்ப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு விஜய் நோக்கி வந்தாங்க. கண்டிப்பா வந்தாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப சீமானவர்களுக்கு ஏகப்பட்ட அலிகேஷன் இருந்தது, அதனால பெண்கள் வாக்கு பெருசாங்க போல இளைய சமுதாய வாக்கு போச்சு. இப்ப விஜய்க்கு தான் பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறப்ப அது எனக்கு வேண்டாம், நீங்க திமுகவுக்கே போட்டுங்கன்னு திமுகவோட பி டீம் மாதிரி தான் நேற்று செய்த வேலை அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியுது. அப்ப இது திமுகவுக்கு பி டீம் வேலை பார்க்குற மாதிரி தான் சத்தியமா என்னால எடுத்துக்க முடியும். கண்டிப்பா இதை தவிர்த்திருக்கணும். நம்ம மேல ஒரு அலிகேஷன் இருக்கு, இந்த இடத்துல நாம தவிர்த்தணும். ரெண்டாவது, டிவிகேவினர் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்ன வரைக்கும், இந்த தேதி வரைக்கும் டிவிக்கோட தொண்டர்களோட திருமணத்திலேயோ இல்ல முக்கியமான பிரமுகர்களோட திருமணத்திலேயோ விஜய் கலந்திருக்காரா அப்படின்னா இல்ல. ஆனா விவிஐபிக்களோட திருமணத்திற்கெல்லாம் விஜய் போறாரு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா தொண்டை வீட்டு கல்யாணத்துக்கு ஸ்டாலின் போறாரு. எனக்கு திமுக நான் எந்த அளவு கழிவு ஊத்துவாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொண்டை வீட்டு கல்யாணம், நிர்வாகி வீட்டு கல்யாணம், மாவட்ட செயலர் வீட்டு கல்யாணம், மந்திரிங்க வீட்டு கல்யாணம்னு ஸ்டாலின் உதயநிதி வரிசையா போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர் வீட்டு கல்யாணமா, காது குத்தா, முக்கியமான பங்கனா, வீடு குடி போறதா, நிர்வாகிகள் வீட்டு கல்யாணமா போறாரு. போக முடியாதவர்களை கூட மணமக்களை நேரா வீட்டுக்கே வர வச்சு வாழ்த்து சொல்றாங்க, புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன் டிவிக்கு தொண்டனுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப ஸ்டாலின் திருமணம், ஸ்டாலின் தலைமையில் திருமணம் அப்படின்னு ஒரு பேனர் பாக்குறான் திமுக ஒரு நிர்வாகி வீட்டுல. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாலி எடுத்து கொடுக்க திருமணம், அதிமுக ஒரு பேனர் வச்சிருக்கான். இதை பார்த்த டிவி காரனுக்கு நம்ம பசங்களுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் தலைவரை எப்படியா வர வச்ச முடியாது, ஆசை இருக்குமா இருக்காது? ஆட அதை கூட விட்டுருங்க, எப்படியாவது தாலியை கட்டிட்டு போய் தளபதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடணும், ஆசை இருக்குமா இருக்காதா? பட் இதெல்லாம் நிறைவேறாமலே போகுதுங்கிறப்ப அவன் சோர்ந்து போவானா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க விவிவிவிஐபிக்கள் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் சம்பந்தமில்லாத நபர்களோட கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் தன்னை ஒரு பெரிய செலிபிரிட்டியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செலிபிரிட்டி தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. என்னைக்கு அரசியல்னு தொடங்கி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ அப்பயே உங்களோட செலிபிரிட்டி மனநிலையை குழி தோண்டி புதைச்சிட்டு களத்துல இறங்கி மக்கள் பின்னாடி நிற்கணும். அற்புதமான இளைஞர் கூட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க, பெண்கள் கிடைச்சிருக்காங்க, இளைஞர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்தோட ஆசையிலையும் மண்ணள்ளி போட வேண்டிய வேலையை நீங்க செய்றீங்க அப்படின்னா இது அரசியல் தற்கொலை மட்டுமல்ல, திமுகவுக்கு நீங்க பி டீம் மாதிரி செயல்படுறீங்க. இதோட நரேட்டிவ் அதை நோக்கிதான் போகும். பெண்கள் ஓட்டு உங்களுக்கு வருது, திமுகவுக்கு வேண்டிய ஓட்டை நீங்க எடுக்கிறீங்க, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியம் பண்ணி நின்னீங்கன்னா திமுகவுக்கு திருப்பி அனுப்புறீங்களா? அதை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அது மனநிலையை பொறுத்து, வாக்களிக்க போறவங்களோட மனநிலையை பொறுத்து. உனக்கு வர வேண்டிய ஓட்டை நீ வேணாம் அப்படின்னு சொல்றது விஜய்க்காக உயிரியா கொடுப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை இல்லையா? இதை யோசிச்சு பாக்குறது இல்லையா? இது ரொம்ப ஒரு பெரிய அரசியல் தற்கொலை அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இது செய்தது தவறு தவறு தவறு, அடிச்சு பேசுவேன். எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இல்ல யாரோ பேச சொல்லி பேசுறேன், யாரோ காசு கொடுத்து பேச சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாலும் சரி, கமெண்ட்ல என்னை வந்து திட்டுனாலும் சரி, தப்பு தப்புன்னு தான் சொல்லணும். இது ஒரு ஆக சிறந்த அரசியல் தற்கொலை. சரி நான் பேசுனது அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கமெண்ட்ல வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தப்புங்கிறவங்களை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இது தப்பு, தப்புன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா திமுக காரன் மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். ஸ்டாலின் குடும்பம் என்ன தப்பு செஞ்சாலும் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாயை வாங்கிட்டு முட்டு கொடுக்குற மாதிரி நான் விஜய் அவர்களுக்கு முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. தப்பு. விஜய் இதை தவிர்த்து இருக்கணும். எதிர்காலத்திலேயாவது தவிர்ப்பாரா அப்படின்னு பார்க்கணும். இப்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் அவர்களோட மகன் சஞ்சயோட மனநிலையிலிருந்து இந்த விவகாரத்தை பாருங்க. நான் பேசுனது சரி அப்படின்னு உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பேசும்.